சங்கீதமானது தாவீது எழுதின சங்கீதமாய் காணப்படுகிறது. முதல் வசனத்தில் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா கூட கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. அவரை ஏன் துதிக்கிறாக்கா, அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது என்று இந்த முதல் வசனத்திலையும் இந்த கடைசி வசனத்திலையும் எழுதி வைத்திருக்கிறார். அதாவது எப்படின்னாக்கா, தாவீது எல்லாரை காட்டிலும் கர்த்தர் மேல் அதிகமாக நம்பிக்கை வைத்தார். அதாவது எப்படின்னாக்கா, தன்னைத்தான் அவர் உயர்த்திக் கொள்ளவில்லை, கர்த்தர் தன்னை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருந்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரை துதித்தார், அவரை நோக்கி ஜெபித்தார், அவருடைய நாமத்தை மையப்படுத்தினார். அதை குறித்து தான் இந்த சங்கீதத்தில் 112ஆம் சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க, 15வது வசனத்தை வாசிங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இங்க தாவீது என்ன சொல்றாருன்னா, நீதிமான்களுடைய கூடாரங்களில், துன்மார்க்குடைய கூடாரங்களில் அவர் சொல்லல, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அதாவது நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அதாவது எப்படின்னாக்கா, சத்தம்னா ஒரு சவுண்ட் இருக்கும், அதாவது ரீசவுண்ட் வச்சுக்கா, அதிகமா சவுண்ட் வருது. இப்போ எலெக்ஷன் அப்ப கேரளா ஒரே மைக் போட்டு எப்படி சவுண்ட் ஓவரா இருந்தது, அது மாதிரி பயங்கரமா அது மாதிரி என்ன செய்யலாம் இங்க சங்கீதக்காரர் என்ன சொல்றாருக்கா, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அதாவது கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர, கூடாரம்னா டென்ட் சொல்லலாம், வீடு சொல்லலாம், அதாவது கையினால் கட்டப்பட்ட வீடு, நம்முடைய வீடை சொல்லலாம், அதாவது நம்முடைய சரீரத்தை சொல்லலாம். அந்த ஹவுஸ், அந்த வீட்டை குறித்து சொன்னால் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நம்முடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்படி இருக்கிறது, நம்முடைய சபையில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்படி இருக்கிறது சொல்லிட்டு இந்த நாளிலே நாம் என்ன செய்யணும், நாம் அந்த கூடாரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வருஷத்தை கூட வாசிக்க. அதே வருஷத்தை யோபு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வருஷத்தை வாசிங்க. யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். அதாவது நம்முடைய கூடாரம் எப்படி இருக்கிறதுனாக்கா, சமாதானம் உள்ள கூடாரமாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது, நம்முடைய வீட்டை விசாரிக்கும் பொழுது எந்த குறைவும் இருக்கக்கூடாது. உடுக்க உடையோ, உண்ண உணவோ, இல்லை இருப்பிடமோ, இல்லை ஒரு படிப்போ, ஒரு பதவியோ, எல்லா விஷயமும் சரி, அதாவது உலகத்துடைய ஆசீர்வாதம் சரி, இம்மைக்குரிய ஆசீர்வாதம் இருந்தாலும், அது மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும், அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தாலும், எல்லா ஆசீர்வாதமும் என்ன செய்யணும். அதாவது எப்படின்னாக்கா, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும். எப்படின்னாக்கா, அதை வீட்டில் துதி, ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை பாடுறது, அதை வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கறது, உபவாசி ஜெபிக்கிறது. அதாவது எப்படின்னாக்கா, கர்த்தர் நல்லவர், அவர் துதிகள், அவர் கிருபை என்று அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட என்ன செய்யணும், ரட்சிப்பின் சத்தத்தினுடைய கூடாரத்தில் எப்படி இருக்குனாக்கா, சமாதானம் காணப்பட வேண்டும். அது மட்டும் என்னன்னா, நம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது நல்ல ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்க சாட்சி சொல்லணும். பரவாயில்ல, இவர் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லிட்டு மற்றவங்க சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட என்ன செய்யணும், சமாதானம் உள்ள கூடாரமாக நம்முடைய கூடாரம் காணப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்கள். நீதிமொழிகள் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். நம்முடைய கூடாரம் எப்படி இருக்க வேண்டும்? துன்மார்க்குடைய வீடு அழியும், செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். யாரெல்லாம் செம்மையா இருக்கிறாங்களோ, கர்த்தருக்கு யாரெல்லாம் பிரியமா இருக்கிறாங்களோ, கர்த்தர் மீது யாரெல்லாம் வாஞ்சியா இருக்கிற, தாவீது சொன்னார். அதாவது எப்படின்னாக்கா, மானாடு நீரோடு வாஞ்சித்து கதறது போல தேவனே என்னுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. கர்த்தரை நோக்கி யாரெல்லாம் கதறுகிறாரோ, அவர் மீது வாஞ்சியா இருக்கிறார்களோ, அப்படி அவர்கள் ஆண்டவர் மீது எப்படி பற்றாக இருக்கிறார்களோ, பாசமா இருக்கிறார்களோ, அவருடைய கூடாரம் எப்படி இருக்கா, செழிப்புள்ள கூடாரம், பிராஸ்பரிட்டி, ரொம்ப செழிப்பா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கும், எந்த குறைவும் இருக்காது. வீட்டுடைய குடும்பத்தின் அப்பவும் மாபிசு தொட்டி எதுவும் குறையாது. அப்படி குறையுதுன்னா சம்திங் ராங், நம்ம கிட்ட மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நீதிமான்களுடைய கூடாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ரட்சிப்பின் சத்தம் காணப்படும், சமாதானம் உள்ள கூடாரமாக காணப்படும், செழிப்புள்ள கூடாரமாக அது காணப்படும். ரொம்ப செழிப்பா இருக்கும். ஒரு ஒருத்தரை பார்த்தாலே சொல்லுவோம், உண்மையிலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த தகுதி என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், ஆண்டோட சமூகத்தில் சங்கீதக்காரர் தாவீது போல நீதிமானுடைய கூட ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்படி இருந்து கொண்டே
இன்னொரு கூடாரத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணலாம். நியாயாதிபதி புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 17, 18, 23 வசனம் வாசி. முதல்ல 17 வாசிங்க. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 17, 18 வாசிங்க. சிசெரா கால்நடையாய் கேள்வியான ஏபேரின் மனைவி வாசிங்க. யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. வாசிங்க. 17, 18, 21 வாசிங்க. யாகேல் வெளியே சிசெராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோட சொன்னாள். அப்படியே அவனண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமகாலத்திலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாய் இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன் கூடார வாசலிலே நின்று, யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையிலே வந்து அவன் நெற்றியிலே அவன் அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். அதாவது அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராஜா இல்லை. அவங்க தன்னுடைய பார்வைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க இஷ்டத்துக்குப்படி அவங்க செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி அவங்க செய்து தான் சரின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அப்படி சரி அந்த செய்து கொண்ட நாளில் இஸ்ரேல் நியாயாதிபதிகள் எழுப்பினாங்க. பல நியாயாதிபதிகள் எழுப்பினாங்க. எழுப்பும்போது தெபரால் ஒரு லேடி, ஒரு பெண், அவங்க ஒரு தீர்க்கதரிசி. அவங்க நியாயாதிபதியாக அந்த நியாயம் இஸ்ரேல் சேனலை நியாயம் விசாரிச்சுருக்காங்க. அந்த நியாயம் விசாரிச்சிருக்கும் பொழுது கானானிய ராஜா, அதாவது யாபின்ங்கிறது கானானிய ராஜா. யாபின் ஒரு நாடு இருக்கு. அந்த கானானின், அதாவது கானானிய ராஜா, அந்த கானானிய ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டில் யாபின் ஒரு ராஜா இருக்காரு. அவருக்கு ஒரு தளபதி இருக்கார், சேனாதிபதி. அந்த தளபதி பேரு சிசரா. அவர் 90 இருப்பு ரதம் வச்சிருக்காரு. அந்த 900 இருப்பு ரதம் வச்சிருக்காரு. அந்த அப்படிப்பட்ட, அதாவது போர் வீரர், அப்படிப்பட்டவர் என்ன செய்தார்னாக்கா இஸ்ரேல் ஜனங்களை எதிர்த்து வந்தார். அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது சத்ருவை என்ன செய்தாரு, கர்த்தர் இந்த சிசரா என்ற சத்ருவை யாகேல் ஒரு பெண் மூலமாக நிர்மூலமாக்கின கூடாரமாக அந்த கூடாரத்தை மாற்றினார். ஒரு பெண் அனுப்புறது ஒரு பெண் தெபரால் அனுப்பிடுறாங்க. தெபரால் தீர்க்கதரிசி அந்த யாகேல் என்று அந்த பெண் என்ன செய்யறாங்க, சத்ருவாகிய சிசேராவை என்ன செய்யறாங்க, அந்த நிர்மூலமாக்கின கூடாரமாக அந்த கூடாரம் காணப்படுகிறது. நம்முடைய கூடாரம் என்ன செய்யணும், சத்துக்களை நிர்மூலமாக்கக்கூடிய கூடாரமாக காணப்படும். பிசாசை நிர்மூலமாக்கக்கூடிய கூடாரமாக காணப்படும். பிசாசு வாசம் பண்ணுகிற கூடாரமாக காணப்படுகிறது. எப்பொழுது என்ன செய்யணும், பிசாசுடைய கட்டுகளை நிர்மூலமாக்கக்கூடிய கூடாரமாக நம்முடைய வீடும், நம்முடைய சபையும், நம்முடைய ஆவியாத்மா சரீரமும், ஆவிக்குரிய கூடாரமாக நம்முடைய ஆவியாத்மா சரீரம் என்ன செய்யணும், பிசாசை எப்பொழுதும் நிர்மூலமாக்கக்கூடிய கூடாரமாக அந்த கூடாரம் காணப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. எப்படிப்பட்ட கூடாரத்தை நாம் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 30ஆம் அதிகாரம் 18 இருந்து வாசிங்க. 18, 19, 20. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாரையும் தண்டிப்பேன். இங்க எப்படிப்பட்ட கூடாரம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இரக்கம் செய்யக்கூடிய கூடாரமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய கூடாரம், நம்முடைய சபை, நம்முடைய வீடு, நாம் அதாவது எப்படின்னாக்கா
கர்த்தர் வந்துட்டு இரக்கம் செய்யக்கூடிய கூடாரமாய் காணப்படும். அப்படி என்ன சொல்றா, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்வீட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அதாவது எப்படின்னாக்க நம்முடைய சபை, நம்முடைய கூடாரமாகிய சரீரமாக இருந்தாலும், நம்முடைய வீடாக இருந்தாலும், நம்முடைய சபையாக இருந்தாலும், நகரம் தன் மண்வீட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை என்ன செய்யணும், முன்போல் நிலைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கூடாரமாக இது காணப்பட வேண்டும். அவைகளிலிருந்து என்ன செய்யணும், சோத்திரமும் ஆடல் பாடல்களின் சத்தமும் புறப்பட்டு வரணும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மையப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுத்தவில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்பு இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் வந்துட்டு எப்படி வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஆண்டவரை துதிச்சாங்களோ, எப்படி வந்து அவன் ஆண்டவரை ஆராய்ச்சாங்களோ, எப்படி ஆண்டவரை ரொம்ப வாஞ்சியா இருந்தாங்களோ, அப்படி என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் வந்துட்டு முன்போல் இருக்க வேண்டும். நம்முடைய சபை வந்துட்டு அவர் கர்த்தருக்கு முன்பாக திடப்பட வேண்டும். நம்முடைய சபை வந்து ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஓபி சபைனா ஃபெமிலியரான சபை, எல்லாமே பரிசுத்தவான்களா இருந்த இடம். அதாவது சேர் போட்டு கூட உட்கார மாட்டோம், அப்படி வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். சாதாரண முழங்கால் பண்ணிட்டு அதாவது நடந்தே வருவாங்க. எல்லா கிராமத்துல அந்த நடந்தே வந்து ஆராதனை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சபையை அப்படிப்பட்ட வாஞ்சி அந்த சபையில இருந்தது. இந்த சபை என்ன செய்யணும், முன்பு அதாவது அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்பட வேண்டும். அவர்களை முடிக்கினை அவரையும் தண்டிப்பேன்னு சொல்றாரு. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை யாரெல்லாம் முடிக்கிறாரோ அவங்களை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். கண்டிப்பா என்ன செய்யறாரு, படிக்கப்படி வாங்கி. தேவனுடைய பிள்ளைகளை வந்து நம்ம யாரும் கேர்லெஸ் நினைக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை யாரும் விளையாடக்கூடாது. அதாவது யாரு கூட தேவன் இருக்கிறாரோ அவங்க கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும். அவரை அதாவது இங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் யாரெல்லாம் ஒடுக்கினாங்களோ அவன் நான் கண்டிப்பாக தண்டிப்பேன்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், எல்லா விஷயத்தையும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் வந்துட்டு இந்த இங்க பாத்தீங்கன்னாக்கா எப்படிப்பட்ட இது கூடாரமாய் காணப்படுகிறதுனாக்கா, அதாவது எப்படின்னா கர்த்தர் இரக்கம் செய்யக்கூடிய கூடாரமாய் இந்த கூடாரம் காணப்படுகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் திருப்பி கொள்ளுங்கள் 54ஆம் அதிகாரம். எப்படிப்பட்ட கூடாரம், 2-3 வசனம் வாசிங்க. 54:2-3. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களில் திரைகள் விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கைதிகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார்கள். இங்க பாத்தீங்கன்னாக்கா எப்படிப்பட்ட இது கூடாரமாய் காணப்படுகிறதற்கா, விருத்தி அடைகிற கூடாரமாய் இது காணப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், எங்க அம்மா கூட இருந்தாங்க. அதாவது இதே ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி 2019 ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். அப்போ வந்து எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தா எங்கள் மிஸ்ஸஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறோம். எங்கள் மிஸ்ஸஸ் பக்கத்தில் இருக்காங்க. அப்படியே அப்படி அவங்க அம்மாவுடைய முகத்தை அப்படியே தடவிட்டு அம்மா வந்துட்டு அவங்களோட எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் மிஸ்ஸஸ் எல்லாம் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறது துளியில் கூட எனக்கு தெரியுது. ஆனால் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் எங்கள் மிஸ்ஸஸ் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. மெட்ராஸில் ஏமாற்றி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பொண்ணு கேட்டப்பே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபுல்லாக ஏசாப்பா மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக சொல்ல வரனாக்கா, இது மாதிரி வந்துட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து ரொம்ப அப்படியே துக்கமான சூழ்நிலை இருக்கணும். அப்போ தான் இந்த 54 ஏசாயா தீர்க்கதரிசி 54ஆம் அதிகாரத்தை முழுசாக ஆண்டுவார் எங்கள் மிஸ்ஸஸ் எடுத்து வாசிட்டாங்க. அப்படியே எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் கண்ணை அப்படி முட்டி பார்த்தாங்க. அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சு. எங்கள் மிஸ்ஸஸ் அப்படியே இது பண்ண உடனே அவங்க கண்ணை முடிட்டாங்க. அப்போ 54 சங்கீத இந்த 54 ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம், இந்த 54 புஸ்தகத்தில் வந்துட்டு அதிகாரம் 1-12 வாசனை அவங்க எடுத்தாங்க. அப்போ தான் ஆண்டு பேசினார். இன்னைக்கு அதை பேசி கொண்டிருக்கிற அப்படின்னாக்கா, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. நமக்கு அப்பா இல்லை அம்மான்னு சொல்லிட்டு கவனம் பண்ணி அவசியமே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, உன் கூடாரத்தின் இடத்தை வந்து என்ன செய்ய விசாலமாக்கு. அதாவது நம்முடைய கூடாரத்தை விசாலமாக்குவார். நம்முடைய சபை வந்து ஒரு விசாலமாக்குவார். அது மட்டும் உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். அது நம்முடைய வாசஸ்தலம் வந்து விரிவாகட்டும். தடை செய்யாது, அதை நம்ம தடை செய்யக்கூடாது. உன் கைதிகளை நீளமாக்கி, உன் மலைகளை உறுதிப்படுத்தி, நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெறுவார். நமக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், தாய்மா இருக்கலாம். தாய் நம்மளை விட்டு கடந்து போகலாம். ஆனா வந்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெறுவாய். உன்னுடைய தாய் தப்ப கூட இருக்கும்போது நான் எப்படி செய்ய, அதை காட்டிலும் கோடி மடங்கு நான் நன்மை செய்ய சொல்றாங்க. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெறுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை, நம்முடைய சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களையே குடியேற்றுவார்கள். அல்லேலூயா. இங்க எப்படிப்பட்ட கூடாரத்தை பத்தி ஆண்டவர் சொல்றாருனாக்கா, இது விருத்தி அடைகிற கூடாரம். நம்முடைய கூடாரம் எப்படி இருக்குன்னா விருத்தி அடைகிற கூடாரமா இருக்கிறது. அதான் சங்கீதக்காரன் அந்த வசனத்தை வாசிக்கிறார்.
சங்கீதம் 118:15 நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. அதாவது நீதிமான்களுடைய கூடாரங்களில் வந்துட்டு ரட்சிப்பின் கெம்பீர சத்தங்கள் resound in the tent of the righteous man. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நம்முடைய கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரமாக இருக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பின் சத்தத்துடைய கூடாரமாக காணப்பட வேண்டும். அதாவது ஆண்டவரை துதிக்க வேண்டும், அதாவது அவரை நாமத்தை மையப்படுத்த வேண்டும், வேதவசனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உபவாசம் ஜெபிக்க வேண்டும். அதாவது அப்படிப்பட்ட கூடாரமாய் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சமாதானம் உள்ள கூடாரமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய கூடாரம் எப்படி இருக்கணும்? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நமக்கு சமாதானம், நம்முடைய ஆத்மாவில் நமக்கு சமாதானம் இருக்கணும், நம்முடைய சபையில நமக்கு சமாதானம் இருக்கணும், நம்முடைய வீட்டில் நம்முடைய வீட்டில் வந்து கூடாரமாய் வீட்டில் வந்து என்ன செய்யணும்? சமாதானம் உள்ள கூடாரமாய் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் செழிப்புள்ள கூடாரமாய் காணப்பட வேண்டும். சாபமான கூடாரமாய் இருக்கக்கூடாது, ஆசீர்வாத குறைவுள்ள கூடாரமாய் இருக்கக்கூடாது, செழிப்புள்ள கூடாரமாய் காணப்பட வேண்டும். எப்படின்னாக்கா எப்படி ரீசவுண்ட் உள்ள கூடாரமாக, அதாவது செக்யூர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, செக்யூர் உள்ள கூடாரமாக, அதாவது ஃப்ளோரிஷ் உள்ள கூடாரமாக, ஒரு செழிப்புள்ள கூடாரமாக நம்முடைய கூடாரம். அது மட்டும் இல்லாமல் சத்துருவை பிசாசை நிர்மூலமாக்கக்கூடிய கூடாரமாக காண வேண்டும். சத்துருவை நிர்மூலமாக்க வேண்டும் என்றால் அது என்ன செய்யணும்? அது நம்முடைய கூடாரத்தில் துதி ஏறெடுக்க வேண்டும், ஜபம் ஏறெடுக்க வேண்டும், உபவாச ஜபம் ஏறெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட இதெல்லாம் செய்தால் தான் செய்யலாம். நாம் சிசராவை யாகல் எப்படி அந்த கூடாரத்தில் வந்துட்டு நிர்மூலமாக்கினாலும் அதே நம்ம சத்துருவை தான் செய்யணும், நிர்மூலமாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விருத்தி அடைகிற கூடாரமாக நம்முடைய கூடாரம் காணப்படும். நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையக்கூடிய இடமாக ஒரு மனிதர் இருக்கிறானா, ஒரு சபை இருக்குதுன்னா, ஒரு வீடு இருக்குதுன்னா பேக்ல போகக்கூடாது. நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு பர்பன் சொல்லி முடியும். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு பாயிண்ட் கூட பார்த்தீங்கன்னாக்கா பேக்ல பண்ணதே இல்லை. உங்களுக்கு கூட தெரியும், லாஸ்ட் சொல்லி நான் ஒரு சேனல் வச்சுக்கிறேன், யூடியூப் சேனல் எப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜீசஸ் விக்டரி மினிஸ்ட்ரிஸ். எல்லாம் கேட்பாங்க, உங்கள் யூடியூப் சேனலில் பார்க்குறேன் சொல்லாதீங்க, என்னுடைய யூடியூப் சொல்லாதீங்க, என்னுடைய ஃபாதருடைய நேம் வச்சுருக்கேன் ஜீசஸ். அதனுடைய அந்த யூடியூப் சேனலுடைய எஜமானியே ஜீசஸ் தான். நான் அவருடைய வேலைக்காரன், ஆனால் அவர் சொன்ன நான் அவருடைய நேமில் தான் அந்த யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஆரம்பித்தோம், கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த யூடியூப் சேனல் அப்படியே வேகமாக ஓடலை. அதாவது என்னைக்கு ஆரம்பித்தோம் அன்னையிலேருந்து இப்படி பேக்லையும் வரல, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அப்போ ஒரு நாள் விருத்தி அடையக்கூடாது காணப்படுது. எத்தனை பேர் அந்த வசனத்தை ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இந்த வசனத்துக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது, இந்த வசனம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இதனால் எனக்கு ரொம்ப சமாதானமாக இருந்தது அப்படி சொல்றாங்க. அப்ப நான் அப்படிப்பட்ட நம்முடைய கூடாரம் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் விருத்தி அடையக்கூடிய கூடாரமாய் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கா கர்த்தர் இரக்கம் செய்கிற கூடாரமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு இரக்கம், மன உருக்கம், அவருடைய கிருபை நம்முடைய கூடாரத்தில் நாம் காணப்படக்கூடிய நம்முடைய கூடாரம், நாம் அப்படிப்பட்ட கூடாரமாய் நம்முடைய கூடாரம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பரிசுத்தமான வசனப்படி தேவனாய் கர்த்தர் உங்களோரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.